வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Oppo A53 அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை வீடியோ. இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 2 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 13,000 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 15,500 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு இந்த ஃபோன் வருது. ஸோ இப்போ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இந்த Oppo A53 வருது. நீங்கள் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளுக்கு A53 ஸ்மார்ட் ஃபோன் எங்கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர். இது பிளாக் மற்றும் ப்ளூ கலர்லேயும் வருது. சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல், சாஃப்ட் பேக் கேஸ், 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் மற்றும் டைப் சி கேபிள் பாக்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதான் A53. இந்த ஒயிட் கலர் எனக்கு ரொம்பவே பிடித்திருக்கு. நல்ல ஒரு ப்ளீஸிங்கான ஒரு கலர். பிளாஸ்டிக் பாடி தான். 8.4 mm திக்னஸ், 186 கிராம் வெயிட்டில் இந்த ஃபோன் வருது. மேல் பக்கம் எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. கீழ்ப்பக்கம் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தராங்க. ரைட் சைடில் பவர் பட்டன், லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ் மற்றும் சிம் ட்ரே. இதில் நீங்கள் 2 சிம் போடலாம். கூடவே ஒரு மைக்ரோ SD கார்டும் போட்டுக்கலாம். 4G OLT சப்போர்ட்டோடு இது வருது. பின்பக்கம் 3 கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஓப்போவோட பிராண்டிங்கோடு வருது. ஸோ A53 பார்க்க ஒரு ப்ளீஸிங்கான ஒரு நல்ல ஒரு ஃபோனாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிப்போம். 6.5 inch டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷன், பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தந்திருக்காங்க. Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனோடு இது வருது. இதில் ஒரு முக்கிய ஒரு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. இந்த 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட், 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 25,000க்கு மேலே உள்ள ஃபோன்களில் இருந்தது. ஆனால் இப்போ வெகு விரைவில் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு உள்ள ஃபோன்களில் கூட நீங்கள் இந்த 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபோன்லேயும் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்னு போட்டிருந்தா கூட எனக்கு இந்த OnePlusல உள்ள 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட், சில அந்த மாதிரி ஃபோன்களில் உள்ள இந்த 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் எனக்கு தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் இதில் உங்களுக்கு கிடைக்கல. டிஸ்பிளே பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் பிரைட்னஸ் லெவல் கொஞ்சம் குறைவாக இருக்குது. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது Android 10 பேஸ் பண்ணி ColorOS 7ல் இது ரன் ஆகுது. Google Assistant வித் பவர் பட்டன், நேவிகேஷன் பட்டன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த பட்டனோட லே அவுட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அசிஸ்டிவ் வால்னு ஒரு குயிக் அக்சஸ் செட்டிங்ஸ் தந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்மார்ட் சைட் பார்னு ஒரு குயிக் அக்சஸ் செட்டிங்ஸும் இருக்குது. ஜெஸ்டர் அண்ட் மோஷன் ஆக்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ஆஃப் ஜெஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் ஒரு ஆப்பை நீங்கள் லான்ச் பண்ணலாம், ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பல ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்பை நீங்கள் அதுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, ரேஸ் டு வேக், ஆட்டோ இயர் பிக்கப் கால்ஸ், ஃப்ளிப் டு மியூட் இன்கமிங் கால்ஸ், ஆப் க்ளோனர் இருக்குது, அதாவது டூவல் ஆப்ஸ் ஃபீச்சர் இதில் இருக்குது, கேம் ஸ்பேஸ், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் உங்களுக்கு தந்திருக்காங்க. ப்ளஸ் இதில் FM ரேடியோ இருக்குது, OTG சப்போர்ட்டும் இதில் உண்டு. கால் ரெக்கார்டிங் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்து. ஆப் லாக்கும் இதில் உண்டு, ஃபேஸ் அன்லாக்கும் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா Snapdragon 460 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 4GB RAM இருக்குது, 6GB RAM வேரியண்ட் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 460 400 சீரீஸில் ஒரு பெட்டரான ஒரு சிப்செட். ஸ்னாப்ட்ராகனோட 600 மற்றும் 700 சீரீஸ்க்கு கண்டிப்பாக கம்பேர் பண்ண முடியாது. ஒரு நார்மலான யூஸுக்கு பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும். கேமிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேஷுவலான கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடலாம். பப்ஜி கூட நீங்கள் விளையாடலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க. பப்ஜி HD செட்டிங்ஸில் நீங்கள் விளையாட முடியாது. ஸோ கீழே உள்ள கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் தான் நீங்கள் விளையாட முடியும். பட் கேஷுவலாக நீங்கள் விளையாடுறீங்க, என்றைக்காவது ஒரு நாள் கேம் விளையாடுறீங்க, பப்ஜி விளையாடுவேன்ப்பா, நான் ரொம்ப சீரியஸாகலாம் நான் விளையாட கிடையாது, எப்போது ஒருக்க விளையாடுவேன் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே. பட் நீங்கள் தொடர்ச்சியாக டெய்லி நீங்கள் பப்ஜி விளையாடுறீங்க, மற்ற கேம்ஸ் ஹெவி கேம்ஸ்லாம் விளையாடுறீங்கன்னா இதை விட ஒரு பெட்டரான கேம் ஃபோன் வாங்கலாம். பட் நார்மல் யூஸுக்கு எப்போது ஒரு கேம் விளையாடுறதுக்கு, கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு அதுக்கெலாம் சரிப்பட்டு வரும். பட் இதை பற்றிய ஒரு முழுமையான விமர்சனத்தில் இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். பட் இதோட முழுமையான விமர்சனம் வேண்டுமா வேண்டாமான்னு ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம நிறைய டெஸ்ட் பண்ணி டைம் எடுத்து ஒரு வீடியோ போடுவோம். ஆனால் அதுக்கு தக்கன ஒரு வியூஸ் வந்தால் தான் நம்மளுக்கும் ஒரு உற்சாகம் வரும் இல்லையா? சும்மா ஆள் இல்லாத கடையில் டீ ஆற்றி எதுக்கு? ஸோ இந்த வீடியோ எப்படி போகுது, இந்த வீடியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதோட முழுமையான விமர்சனத்தை நான் சொல்கிறேன்.
பட் நார்மல் யூஸுக்கு இந்த ஃபோன் சரிப்பட்டு வரும். அதிகமான கேமிங்க்கு இது வந்து உகந்ததாக இருக்காது. பட் நார்மலான ஒரு யூஸுக்கு ஓகே. இப்போது இந்த ஃபோனோட கேமராவுக்கு வருவோம். பின்பக்கம் வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் மெயின் கேமரா, f 2.2 அப்பச்சர் ஓடி வருது. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் மற்றும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் தந்திருக்காங்க. 1080pல நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். செல்ஃபிக்காக வந்து பஞ்ச் ஹோலில் வந்து ஒரு 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்லியும் வந்து நீங்கள் 1080pல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸ்லோமோ ஆப்ஷன் இதில் கிடையாது. சில சாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு டீசெண்டான ஒரு கேமரா அவுட்புட் உங்களுக்கு இதில் கிடைக்குது. பேட்டரி வந்து இதோட ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. இந்த ஸ்னாப்ட்ராகன் 460 ப்ராசஸரில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் இதில் எதிர்பார்க்கலாம். 1.5 to 2 days வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நார்மல் யூஸில் இதோட பேட்டரி திறன் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து Oppo A53. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓப்போ வாங்கணும், ஒரு ஆஃப்லைனில் ஒரு ஃபோன் வாங்கணும், ஓப்போ ஃபோனாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பட்ஜெட் விலைக்கு இதை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பட்ஜெட் சொல்லும்போது ஒரு 15,000 rupeesக்கு உள்ள இந்த ஃபோனை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.